வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சுற்றுப்பயணத்தில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர் பங்கேற்கவில்லையா? அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க வீடியோவை முழுமையாக கண்காம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணத்தில் தான் நடந்த சம்பவம் ஒன்று பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னிட்டு தான் இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களின் எழுச்சி பயணத்தையும் மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறலாமாம். மேற்கு மண்டலத்திலிருந்து இந்த பயணத்தை தொடங்கிய எடப்பாடி அவர்கள் இந்த பயணம் கிட்டத்தட்ட அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை வழிபடுத்தும் பயணமாக அமைந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளாராம். இரண்டு கட்சிகளும் நெருக்கமாகும் அளவிற்கு பயணத்தில் பல முக்கிய சம்பவங்களும் அடுத்தடுத்து நடந்து வருகிறதா. முன்னதாகவே பாஜகவின் தமிழக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறுகையில், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எனது அருமை நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய இந்த சுற்றுப்பயணத்தில் நாங்களும் மேட்டுப்பாளையத்தில் கலந்து கொண்டோம் என்றும் கூறியிருக்கிறாராம். பெருந்திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் திமுக அரசுக்கு முடிவுரை எழுத தயாராகி விட்டார்கள் என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமன்றி தேசிய இணை பொறுப்பாளர் ரெட்டி சுதாகர், கோவை மேற்கு தெற்கு மண்டல தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசனும், பாஜக மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் காரியத்தார்கள் இணைத்தும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரும் பயணத்தில் நடந்த சம்பவம் ஒன்று பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாம். அதாவது இந்த பயணத்தில் அதிமுகவின் டாப் மாஜி அமைச்சர்களும் பலரும் கலந்து கொண்டு வருகிறார். கடப்பூர் ராஜா, முன்னாள் சபாநாயகர் தனபால், ஆர் காமராஜ், நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வருகிறார். ஆனால் அதிமுக மட்டுமின்றி பாஜகவினும் கூட இந்த நடபயணத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். உதாரணமாக பாஜகவின் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், எல் முருகன் ஆகியோரும் இந்த நடபயணத்தில் கலந்து கொண்டு என்று கூறலாம். ஆனால் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் இந்த பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா. இத்தனைக்கும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருக்கிறார், வீட்டில் தான் இருக்கிறார், நாளை சில நிகழ்வுகள் கூட செல்கிறார். ஆனால் 3 நாட்களாக ஒருமுறை கூட எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் சந்திக்கவில்லை என்றும் கூறலாமா. அவரின் நடைபயணம் குறித்து கூட செங்கோட்டையன் இதுவரை வாய் திறக்காமலே இருக்கிறார், வீட்டில் இருந்து கொண்டே பார்க்க வரலை என்று அதிமுகவினரும் அவர்கள் தொண்டரிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அவர்கள் மௌனம் காத்து வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறதா. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தின் அமித்ஷா கலந்து கொள்கிறாராம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த மாதம் அல்லது இந்த மாதம் இறுதியில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணத்தில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறதா. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பயணம் கவனம் பெற்ற நிலையில்தான் கூட்டணிக்குள் இது சாதகமாக மாறத் தொடங்கியுள்ளது என்றும், இந்த நிலையில்தான் எடப்பாடியுடன் இந்த பயணத்தில் அமித்ஷாவும் கலந்து கொள்ள இருப்பதாக மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.